இந்த 2025ல நீங்களும் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்னோட பிகினிங் ஸ்டேஜில் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் பற்றியும், இது கூடவே என்னென்னலாம் பண்ணி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்களும் ஹோம் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ரெசிபீஸ் ஹோம் பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடியே ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் சீரிஸோட எபிசோட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, யூ டோன்ட் நீட் அ ஃபுல் செட்டப் டு ஸ்டார்ட். இங்கே நம்மள நிறைய பேர் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே பெரிய ஓடிஜி, பீட்டர், ஓவன் இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை. இட்லி பாத்திரம், குக்கர் இந்த மாதிரி பேசிக்காக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு கூட நம்மளால் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். நானுமே என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் குக்கரில் தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதில் நல்லா ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா நான் பிஸ்னஸ் ஆகுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலவே குக்கரில் பேக் பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். நான் குக்கரில் பேக் பண்ண கேக் ரிவ்யூஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நானுமே என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட், காசு இதெல்லாமே இருந்தால் தான் நம்மளால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். மற்ற பிஸ்னஸ் பற்றி தெரியல. பட் ஹோம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெசிபி எடுத்து அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அது பிஸ்னஸாக கொண்டு போகிறதே இருக்குது. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு மிக்சிங் பவுல், ஸ்பேச்சுலா, விஸ்க் இந்த மாதிரி மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லலை. பட் இதை வச்சுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுறது அப்படியே நம்ம வாங்கிக்கலாம். நானுமே என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரே ஒரு மிக்சிங் பவுல் அண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா குக்கர்லேயே நிறைய கேக்ஸ் பேக் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கேக்ஸ் எல்லாமே பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். என்ன வாங்கலாம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறத விட பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதே பிஸ்னஸாக கொண்டு போகிறது அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஹோம் பேக்கிங் தான். எந்த சைட் பார்த்தாலுமே ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை. பட் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறது வேறு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறதுக்காக பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றதை ஃபைன் பண்ணுறதுக்குமே சரி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். அந்த ரெசிபி ப்ரௌனி, டீ கேக், பிஸ்கெட்ஸ் இது எதுவாக வேணால் இருக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ரீம் கேக்ஸ் எல்லாமே போகாமல் ப்ரௌனிஸ், டீ கேக் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையே ப்ரௌனிஸ், டீ கேக், குக்கீஸ் இது எல்லாமே ரெசிபியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் லோக்கல் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ். நிறைய பேர் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா நம்ம சரௌண்டிங்ஸில் எது நல்லா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணாமல் இருக்கிறது தான். இப்போ ரீசெண்ட் டேஸாக ப்ரௌனிஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நான் ப்ரௌனிஸ் மட்டும்தான் சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரௌனிஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை ரெசிபியாக ட்ரை பண்ணி அதை மட்டுமே ஹோம் பேக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஒரு சில ஏரியாஸில் ப்ரௌனிஸ்னால் என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு க்ரீம் கேக்ஸ் எல்லாமே தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்த்டே கேக்ஸ், க்ரீம் கேக்ஸ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சென்னை சிட்டி நடுவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரௌனிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் கேக் எல்லாத்துக்குமே நல்ல டிமாண்ட் இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி நிறைய பிளேஸில் ப்ரௌனிஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக்ஸ் நல்லாவே மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் பர்த்டே கேக்ஸை நல்லா லேர்ன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு போகிறத விட நம்மளோட லோக்கல் கஸ்டமர்ஸை கவர் பண்ணுறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால உங்கள் ஏரியாவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எது நல்லா டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். எனக்கு ப்ரௌனிஸ் தான் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் டீ கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ் எல்லாம் நான் எங்கே போய் கற்றுக்கிறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்ற டவுட் இருக்கலாம். பட் நான் அப்படி சொல்லலை. உங்கள் ஏரியாவில் எது டிமாண்ட் இருக்கோ அதையும் சேர்த்து கற்றுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரௌனிஸ் தான் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது கூட உங்களோட ஏரியாவில் எது வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது, இப்போ பர்த்டே கேக்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா ப்ரௌனிஸும் பேக் பண்ணுங்கள். இது கூடவே பர்த்டே கேக்ஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சைடாக கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி பர்த்டே கேக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் மூவ் ஆகும்போது ப்ரௌனிஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பீஸாக வச்சு கொடுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது கேக்ஸ் வாங்கி சாப்பிட்ற நிறைய கஸ்டமர்ஸ் ப்ரௌனிஸ்மே கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கேக்ஸுமே நல்லா மூவ் ஆகும், ப்ரௌனிஸ்மே நல்லா மூவ் ஆகும். பட் பிகினிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஒரே ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு இதை மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ண போகிறோம்னு யோசிக்கிறது தான். பட் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. குக்கீஸ், ட்ரெஸ்லிச்சஸ், பர்த்டே கேக்ஸ், டீ கேக்ஸ்,
பட் இதில் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌனிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷனாக நான் சொன்ன மாதிரி உங்கள் ஏரியாவில் எது டிமாண்டில் இருக்கோ அதையுமே நீங்கள் சைடில் கற்றுக்கோங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுன்னா, எனக்கு ப்ரௌனிஸ் பேக் பண்ணது தான் ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் ஏரியாவில் பர்த்டே கேக் தான் டிமாண்ட் அதிகம். ஸோ நான் ப்ரௌனிஸுமே பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். சைட் பை சைட் பர்த்டே கேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் பேக் பண்ணி அதையுமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பர்த்டே கேக்ஸ் கூடவே சாம்பிளாக ஒரு பீஸ் ப்ரௌனி வச்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வாங்குவாங்கன்னு. எனக்குமே அது நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்பர் 3, பேக்கிங் இஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் டேஸ்ட். நம்மள நிறைய பேர் பிகினிங் ஸ்டேஜில் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் பேக்கிங் தான். நானுமே என்னோடய பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண பிகினிங் ஸ்டேஜில் பேக்கிங்காக நிறைய காசு செலவு பண்ணியிருக்கேன். பட் நம்ம என்ன தான் சேஃபாக பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணி பேக்கிங்கான மெட்டீரியல்ஸ் வாங்கி அதை பேக் பண்ணாலுமே சில டைம் டேமேஜ் ஆகி தான் போய் ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு நம்மளோட பேக்கேஜிங் எது வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேக்கேஜிங் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இந்த பேக்கிங் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான். உங்களுக்குமே இதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்ன பேக்கிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் அதிகமாக பேக்கிங் பாக்ஸ் எல்லாமே வாங்கி அதை யூஸ் பண்ணி எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாகவும் ஸ்டெடியாகவுமே இருக்குது. நான் யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோட நிறைய வீடியோஸில் பேக்கிங் பற்றி நிறைய பேசியிருப்பேன். ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம பேக்கேஜிங் வந்து நம்மளோட டேஸ்ட்டை விட ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேக் வாங்க கடைக்கு போகிறோம் அப்படின்னா, கேக்கை அவங்க நம்ம பாக்ஸில் தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் ரொம்பவே அழுக்காக ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கிளம்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா, கேக் உள்ளே என்ன தான் அழகாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாவே இருந்தாலும் நம்மளுக்கு பேக்கேஜிங் பார்த்தோன்னே டிசப்பாயிண்ட் ஆகிடும். என்ன தான் கேக் உள்ளே டேஸ்ட்டாகவே இருந்தாலும் பேக்கேஜிங் இப்படி இருக்கிறதுனால நம்மளோட மைண்ட் செட்டுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரெசிபி அண்ட் குவாலிட்டியில் நல்ல எஃபோர்ட் போடுறீங்களோ அதே அளவுக்கு பேக்கேஜிங்குமே அழகாக இருக்கா, நீட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பேக்கேஜிங் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாமே வாங்கணும், அழகான பாக்ஸஸ் எல்லாமே வாங்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்கள் பேக்கேஜிங் நீட்டாக எந்த டஸ்ட்டுமே இல்லாமல், சாக்லேட் கரை எல்லாமே இல்லாமல் நீட்டாக இருந்தாலே போதும். நான் என்னோடய பேக்கிங் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், டோன்ட் அண்டர் ப்ரைஸ் யுவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ வரைக்குமே நம்மள நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரைஸிங் தான். ஃபர்ஸ்ட் அண்டர் ப்ரைஸிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டர் ப்ரைஸிங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்மளோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலுமே நம்மளோட அந்த ஒரு ப்ராடக்ட்டோட கேத்த ப்ரைஸை நம்ம செட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரௌனிஸ்க்கு கோவச்சு சாக்லேட் யூஸ் பண்ணுறோம், பட்டர், இது மாதிரி நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அதோட ப்ரைஸை ரொம்ப கம்மியாக நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் வாங்கணுன்றதுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப அண்டர் ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் அதோட ரிசல்ட் லாஸாக தான் இருக்கும். பட் ஒரு சிலர் இந்த மாதிரி நம்ம அண்டர் ப்ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், பட் ப்ரைஸிங் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ரௌனிஸ், கேக்ஸ்க்கு எப்படி ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்டெப் பொறுத்து தான் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆக போதா இல்லை லாஸ் ஆக போதான்றதே டிசைட் ஆகும். நெக்ஸ்ட், கம்யூனிகேட் வித் கஸ்டமர்ஸ் ப்ரொஃபஷ்னலி. இது ஒரு குட்டி பாயிண்ட் தான், பட் நம்மளோட பிஸ்னஸ் ஒரு ஹாபியாக இல்லை நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகிறோமான்றதை டிசைட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இது. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, நீங்கள் இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் கேக் என்கொயரிக்காக வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன கேக்ஸ் எல்லாமே இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக ப்ரொஃபஷனல் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் வேலை அப்படின்னா இங்கிலீஷில் பேசி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக உங்கள்கிட்ட இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பேக்கரிஸை விட உங்கள் கேக்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், நம்ம இதில் என்னென்ன எல்லாமே யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி விஷயத்தையுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ப்ரொஃபஷனலாக இருக்காது. பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கேக்கோட ப்ரைஸ் லிஸ்ட் இல்லை மெனு லிஸ்ட்டை நீங்களே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தா மாதிரி ஆஃப்லைனில் என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் தனியாகவும், ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு என்னென்ன மெனுஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கேக்ஸ் எல்லாமே உங்களால் கொரியர் போட முடியும் அப்படின்றத தனி மெனுவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்ணும்போது அப்போ போய் நீங்கள் தேடி ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே கேல்குலேட் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்கிறதுன்றது நமக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி நம்ம சொல்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஒரு சில கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நம்மளோட மெனு ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டை தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொஃபஷ்னலாகவும் ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும், நமக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், யூஸ் சோஷியல் மீடியா ஸ்மார்ட்லி டு கெட் ஆர்டர்ஸ். நம்மள மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு சோஷியல் மீடியான்றது ஒரு பெரிய டூல். இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். சோஷியல் மீடியான்றது எதுவாக வேணால் இருக்கலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டேட்டஸாக போடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடுறது, யூடியூப் வீடியோஸ் போடுறது, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு புது புது கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நம்மளோட ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்குமே இப்போ நம்ம என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வர டே டு டே ஆர்டர்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கோ இல்லை ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடுறதுக்கோ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் இருந்தால் தான் போட முடியும்லாம் இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். பட் இருந்தாலுமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா மிஸ்டேக்ஸுமே நானுமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறமா போட போகிற ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் சீரிஸோட எபிசோட்ஸ் எல்லாமே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.